ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும்? எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன், எல்லா ரேஷன் கார்டுக்கும் தரேன் சொன்னாங்க. அக்கா கொஞ்சம் கேளுங்க, சொல்ற கேளுங்க, உங்களுக்காக தான் பேசுறேன். இங்க கொஞ்சம் 2 பேர் வந்தா நல்லா இருக்கும். ஓட்டு கேட்கும் பொழுது என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? பெண்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? பெண்களை என்ன சொல்லி ஏமாத்தினாங்க? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பணம் தராங்க. அதுல வந்து இந்த குடும்ப தலைவிக்கு தர இவங்க தரணும் ஏதாவது சொன்னாங்களா? எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் பணம் தரணும். ஆட்சி வந்ததுக்கு என்ன சொன்னாங்க? யாராவது பதில் சொல்றீங்களா? ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏன் தரலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? மகளிருக்கு தகுதி இருக்குன்னாங்க. மகளிருக்கு இதெல்லாம் டிவிலே வந்தது, நியூஸாவே வந்துச்சு. தகுதி உள்ள மகளிருக்குன்னு சொன்னாங்க. இதை நீ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம அதை யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்க தகுதி மகளிர் எல்லாருக்கும் உரிமை தொகை தரோம், நீங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். மாசம் 1000 ரூபாய் வந்தா மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படித்தானே எல்லாரும் நினைச்சாங்க. வந்ததுக்கு அப்புறம் தகுதி உள்ள மகளிர்னு சொல்லி 3/4 பேர் கொடுக்கல. அது அவங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சவங்களுக்கு கொடுத்தாங்க, பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ஓட்டு போவோம், இவங்கெல்லாம் வந்து நம்ம கட்சிக்காரங்க அப்படின்னு வந்து அவங்க ஐடென்டிட்டி பண்ணி இவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. எல்லா மகளிருக்கும் கிடைக்கல. அதே மாதிரி என்ன சொன்னாங்க? தாலிக்கு தங்கம் திட்டம், அது நல்ல அருமையான திட்டமா தான் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க? இவங்க வந்ததும் தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? கொடுக்கவே இல்லை. மாசம் 1000 ரூபாய் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைக்கு வர வச்சு அது என்ன பண்ண போகுது? கல்யாணம் ஆகிற பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 1/2 பவுன் நகை கிடைச்சிட்டு இருந்தது, தாலிக்கு தங்கம் கிடைச்சிட்டு இருந்தது. ஏதோ போற பிள்ளை ஒரு நகையோட ஒரு கௌரவமா போச்சு. ஒரு கௌரவத்தோட கல்யாணம் பண்ணி நம்ம கொடுத்தோம். நம்ம ஒன்றும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியலன்னா கூட அந்த ஒரு கௌரவத்தோட நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அது போச்சா? அந்த 1000 ரூபாய் பிச்சை காசு நமக்கு பிச்சையா போடுறாங்க. சொல்லுங்க, பிச்சையா போடுறாங்க நமக்கு. இப்படி நம்மள அவமானப்படுறாங்க. பயிர் கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னாங்க, அதுவும் பண்ணல. 2வது நகை வந்து வீட்டுல சும்மா வச்சிருக்காதீங்க, இதெல்லாம் சொன்னாங்க. காதுபட சும்மா வச்சிருக்காங்க, போய் அடகு வச்சிருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொண்டு போய் அடகு வச்சாங்க? காரணம் எதுக்கு அடகு வச்சோம்? நகை கடன் தள்ளுபடி அவனு இவங்க அள்ளி போட்டாங்களா? இப்ப என்னாச்சு? அந்த நகைலாம் முழுகிதான் போச்சு. அப்ப எலெக்ஷன் டைம்ல ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறது நம்பி நம்ம ஓட்டு போட்டோம். நீங்க இந்த 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 1800 நாளைக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 30 பைசா வருது. நம்மளோட ஓட்டை எவ்வளவு ரூபாய்க்கு விட்டுருக்கோம்? ஒரு நாளைக்கு வெறும் 30 காசுக்கு விட்டுருக்கோம். இல்ல, நம்மளோட மரியாதை அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 30 பைசா தான் நம்மளோட மரியாதை. எந்த ஆட்சி வந்தாலுமே யாருக்கு ஓட்டு போட்டாலுமே நம்ம யோசிக்கணும். பணம் தாங்க கேட்பாங்க. கொடுக்க எம்மா நீ வரியா? 500 ரூபாய் தரேன், நீ வரியா? நான் 1000 ரூபாய் தரேன். அப்படியே கமக்கமா வாங்கிக்குவாங்க. எதுலயே ஒண்ணு போட்டு மக்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் முழுசா சொல்லிடுறேன் கேளுங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட தலைவரா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சினா தெரியும்ல, மோடி கட்சி, பிஜேபி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கான கட்சின்னு சொல்றோம். இதுல என்ன பண்றாங்க? இங்க ஆளக்கூடியவங்க எல்லா தப்பையும் சொல்லிட்டு எல்லா பொய் நாடகத்தையும் திமுகவே சொல்றவங்க ஓட்டனா. நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. திமுகவே பரம்பரையா இருந்தா கூட யோசிச்சு பாருங்க. நம்மள எல்லாம் மக்கள், அது குறிப்பா பெண்களை ஏமாத்தி உங்க ஆட்சி பண்ணாங்க. நம்ம என்ன சொல்றாங்க? 2 மொழி தான் கத்துக்கணுங்கிறாங்க. மும்மொழி கொள்கை வேணாம், எங்க நாட்டுக்கு 3 மொழி வேணாங்கிறாங்க. 3 மொழி வேணாங்கிறாங்க. ஆனா இவங்க பிள்ளைங்க மட்டும் 4 மொழி 5 மொழி படிக்கலாம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போதா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. அண்ணனுக்கு தெரியும், உங்க அண்ணனுக்கு தெரியும், ஆர்மில இருக்காரு. ஆர்மி மேன் கேட்டுக்காரு. ஒரு தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான், கேரளாக்காரனுக்கு 3 மொழி தெரியும், 3 மொழி தெரியும். மும்பை போனீங்கன்னா அங்க 3 மொழி பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே போக முடியல. 2 மொழியே சரியா தெரியல. நம்மளெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? தமிழ் 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 மட்டும்தான் உயிர். தமிழ் தாய்மொழி வேணும். அதே நேரத்துல நம்ம பொழைக்கிறதுக்கு 7 கடல் போயாவது திரை கடல் தாண்டியும் திரவியம் தேடு.
வெளிநாட்டுக்கு போயாவது சம்பாதிக்கணும். இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. ராஜராஜ சோழன் காலத்திலேயே 6 மொழி 7 மொழி நம்ம மக்கள் பேசிருக்கிறாங்க. அவ்வளவு வீரமா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வீரமான அறிவு மிகுந்த மக்களை நம்ம இங்க இருந்து எத்தனையோ நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் ஆட்சி அமைச்சு அரசு அமைத்து வந்திருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? ராஜராஜ சோழன் கடல் கடந்து போய் அங்கேயும் ஆட்சி பண்ணாங்கிற விஷயம்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? வருதா இல்லையா வரலாறுல? அப்ப நம்ம மூதாதையர்கள்லாம் முன்னோர்கள்லாம் அறிவா இருந்திருக்கிறாங்க. 5 மொழி 6 மொழி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 3 மொழி நீ படிக்க கூடாது. இனி ஏன் என்ன 3 மொழி படிக்க சொல்றேன்? என்ன நம்ம என்ன முட்டாள்னு முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு? நம்மளால முடியுமா முடியாதா? நமக்கு தெரியுமா தெரியாதா? என் குழந்தை 5 வயசுல இருந்து படிச்சதுன்னா அதுக்கு 3 மொழி படிக்கிறது கஷ்டமா? 5 வயசுல இருந்து ஒரு குழந்தை 3 மொழி படிச்சா 3 மொழி படிக்கிறது. அது ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல. நீ மலையாளம் படி, கன்னடம் படி, எது வேணா படி. இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கோ. தமிழ் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இங்கிலீஷ் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இன்னொரு 3ஆவதா ஒரு மொழி தெரிஞ்சுக்கோ. அதுவும் கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கூடத்திலேயே இதை நடத்தணுங்கிறாங்க. நீ தனியார்ல பணம் கட்டி தான் படிக்கணும்னு இல்ல. மும்மொழி கொள்கைன்னு வந்துட்டா நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல அந்த 3 மொழி சொல்லி கொடுக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா 3ஆவது மொழி நம்ம ஹிந்தி தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா டெல்லி போகணும்னா ஹிந்தி தேவை. இங்க இந்தியா ஃபுல்லா பரவலா பேசப்படுறது. இங்கிலீஷ் எதுக்காக படிக்கிறோம்? உலகம் பூரா அது பேசுறாங்கன்னு படிக்கிறோம். ஹிந்தி ஏன் படிக்கிறோம்? இந்தியா பூரா பேசுறாங்கன்னு நம்ம படிப்போம். இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் நம்ம பிள்ளைங்க பொழைச்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது கத்து தருது. அப்படி நீங்க படிச்சுட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் தெரியக்கூடாது. இது மதவாத கட்சி, ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. இப்ப மோடி இருக்கிறாரு இல்லையா? அவர் குஜராத் அக்கா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். மோடி குஜராத்தோட முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவர் ஒன்னும் கல்யாணம் பண்ணல, பிள்ளை குட்டியில, சொத்து, காரு, பங்களான்னு வீடு மேல வீடெல்லாம் கட்டல. அவர் அரசாங்க மாளிகையில தான் இருக்காரு. அவருக்குன்னு தனியா சொத்து கிடையாது. நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கூட போட்டு கேட்டு பாக்கலாம். அவங்க அம்மாவே சாதாரண வீட்டுலதான் இருந்து வாழ்ந்து மறைஞ்சாங்க. அவங்க அம்மா தண்ணி மோடுறதுக்காக 10 கிலோமீட்டர் போவாங்க. அம்மா மட்டும்தான் இல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போவாங்க. தண்ணி பஞ்சம். என்ன பண்ணாரு? என் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக முதலமைச்சர் ஆனதும் வீட்டுக்கு வீடு நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தி வீட்டுக்குள்ள குழாயை திறந்தா தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. அங்க எல்லாருமே மது கடைகள் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? நம்மள மது ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் மதுவை ஒழிக்கலன்னு கேட்டாக்க கஜானால காசு இல்ல, அந்த மது கடையை வச்சு வர வருமானத்துலதான் நாங்க உங்களுக்கு எல்லாம் அந்த மகளிர் உரிமை, அதாவது நம்ம தாலி அறுத்து நம்ம காசு தரோம். வெக்கம் இல்லாம சொல்றாங்க. ஆனா இதே குஜராத்ல மதுவே கிடையாது. எங்கேயுமே மது கடைகள் கிடையாது, சாராய கடைகள் கிடையாது. அங்க வளர்ச்சி அடைந்து போயிருக்கு. சிங்கப்பூர் மாதிரி இருக்கு. நம்ம இந்தியாலேயே ஒரு நாடு சிங்கப்பூர் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது குஜராத் தான். அது அவர் முதலமைச்சரா இருக்கும்போதே செய்தது. அப்ப தொழில்கள் அதிகப்படுத்திருக்கிறாங்க, மக்கள் துயரம் இல்லாம வாழ்றாங்க, வேலை வாய்ப்பு அதிகப்படுத்திருக்கிறாங்க. இவங்க ஆட்சியில யாருக்குங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு? யோசிச்சு பார்த்தோமா? அரசாங்க வேலை யாருக்காவது, நிரந்தர வேலை யாருக்காவது கிடைச்சிருக்கா? 5 வருஷத்துல நாங்க எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லிதானே வந்தாங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? கான்ட்ராக்ட் பேஸ்ல போட்டாங்க, கன்சால்டேஷன் பேர்ல போட்டாங்க. கன்சால்டேஷனா தற்காலிக பணிதான், அது நிரந்தரம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் நிரந்தர பணியில சம்பளம்னா இதுல வெறும் 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு எத்தனை வருஷம் வேலை பாக்குறோம்னே நமக்கு தெரியாது. ஒரு டாக்டர் வெறும் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. 30 ரூபாய் 35,000க்கு. நர்ஸ் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. அவங்களோட உண்மையான சம்பளம் 45,000 50,000 இருக்கக்கூடியத ஒரு 3/4 ஒரு பங்கு கொடுத்துட்டு அதை நிரந்தரமே பண்றது கிடையாது. நிரந்தர வேலை பண்ணினா நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குமோ அப்படின்ட்டு நிரந்தரம் பண்ணாம அரியலூர்ல வேலை செஞ்சாங்க, லேப்ல வேலை செஞ்சாங்க, 10,000 சேலரிக்கு வேலை செஞ்சாங்க. இப்போ ரெண்டாவது அந்த தற்காலிக பணியில இருக்கும் பொழுது எத்தனை வருஷம் தான் கான்ட்ராக்ட் போட மாட்டாங்க. நான் தற்காலிகமா வேலை போடுறேன், வேலை பாக்குறேன்னு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்குறாங்களே தவிர முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வந்துடலாம், உங்களுக்கு கொரோனா பீரியட்ல வேலை கவர்மெண்ட் ஜாப் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தேவையை முடிஞ்ச உடனே நீங்க வர வேண்டாம். நம்மள என்ன கேட்கணும்னா, மது இல்லாத குஜராத்ல அரசாங்கம் பண்ணலையா? மது இல்லாம குஜராத்தை நடத்தலையா? அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் ஆனதுக்கு அப்புறம், மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்து பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஏன் குஜராத் மட்டும் இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்ல,
கம்யூனிஸ்ட் ஆள்ற மாநிலமா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆள்ற மாநிலமா இருந்தாலும் சரி, திமுக ஆள்ற மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் ஏன் தாய், அத்தனை சகோதர சகோதரிகளும் ஏன் தங்கச்சி. அவங்க தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாரியங்கள்ல ஏதாவது 2-3 கேணி இருக்கும். வீட்டுக்கு போய் நம்ம கேணியில போய் தண்ணி மூண்டுட்டு தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வச்சு ஒரு 5 நட 6 நட தண்ணி கொண்டு வந்தாதான் அன்னைக்கு குழப்ப நம்ம ஓட்ட முடியும். ஆனா இன்னைக்கு குழாயை திறந்தா தண்ணி வருது. தண்ணி வர்றதுக்கு காரணம் யாரு? மோடி. என்ன பண்ணாரு? என்னோட கனவு திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு தண்ணியை கொடுத்தாரு, வீட்டுக்கு வீடு பைப்பு கொடுத்தாரு. நம்ம மகளிரோட பெண்களோட துயர தொடச்சாரு. இது யாருக்காவது நமக்கு தெரியுமா? யாராவது சொல்லி காட்டுறாங்களா? நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், இது செஞ்சிருக்கேன்னு யாராவது ஒரு பாஜக காரன் வந்து உங்க வீட்டுக்கு சொல்லியிருக்காங்களா? அது சொல்லாதது இவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே நாங்க கொடுத்தோம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஆனா இவங்க கொடுத்த வாக்குறுதிய எதையுமே நிறைவேற்றுறது. கேட்டா அது வந்து மத சாயம் பூசுறது, ஹிந்தி கத்துக்க சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க ஏன் ஹிந்தி படிக்கிறீங்கன்னு நம்மள முட்டாளாக்குறது. ஹிந்தி தெரிஞ்சா நம்ம எங்கனாலும் போய் வேலை பார்க்கலாம்ல. அதிக சம்பளத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம், அரபு கண்ட்ரிஸ் போகலாம். ஹிந்தி தெரிஞ்சா நிறைய உலகம் பூராவே போலாம். நிறைய இடங்கள்ல ஹிந்தி பேசுறாங்க. ஹிந்தி படிச்சுட்டா நம்ம மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நமக்கு தெரிஞ்சிடும், விவரம் தெரிஞ்சிடும். நம்மள முட்டாளாவே வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இது போக நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க. இந்த பூ விற்கிறவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் எந்த ஷூரிட்டியுமே இல்லாம முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜல்ஜீவன் வீட்டு வீடு பைப் போடுற திட்டமே 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு பைப் இழுக்கிறது ஃப்ரீ தான். அதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்க தேவையில்ல. இதை தாண்டி பட்டியலின மக்களுக்காக நீங்க எல்லாரும் சொல்றீங்க நம்ம ஒண்ணும் தாழ்ந்த ஜாதி எல்லாம் கிடையாது. என்ன தாழ்ந்த ஜாதி? மனுஷன்ல ஏற்றம் என்ன இருக்கு, இறக்கம் என்ன இருக்கு? எல்லாரும் இந்து மக்கள். அந்த இந்து மக்கள்ங்கிற உணர்வு தான் நம்மளை கட்டி போட்டுச்சு, இத்தனை வருஷமா ஒன்னா வாழ வச்சது. ஆனா இந்து மக்கள்ங்கிற உணர்வை வந்து வரவிடாம நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிற மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி நமக்குள்ள பகைமை வளர்க்கறது மட்டும்தான் இவங்க செய்யறாங்க. பட்டியலின மக்களுக்காக 5 லட்சம் ரூபாய் பட்டியலிடம் இப்ப இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 5 லட்சம் ரூபாய் நீங்க சுயமா தொழில் செய்றீங்க, உங்க மேல உங்களுக்கு எந்த சிபில்ல எந்த விதமான ரிப்போர்ட்டுமே இல்ல, உங்களுக்கு டிஃபால்ட் இல்ல, சிபில் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க அக்கா தொழில் செஞ்சாலும் சரி, அம்மா தொழில் செஞ்சாலும், யார் செஞ்சாலும் 5 லட்சம் ரூபாய் எந்த ஷூரிட்டியும் தேவையில்லை. பெண்கள் செய்யணும். பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 2வது இது வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. எந்த வகையில எதிரான கட்சி? முதல்ல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் ஆக்குனது யார் ஆக்குனது? காங்கிரஸ் ஆட்சியில பண்ணாங்களா? இல்ல திமுக கவர்மெண்ட்ல ஆட்சியில அதிகாரத்துல பங்குங்கிறாங்களா? கேள்வி கேட்ட ஆதவ அர்ஜுனா வெளியே அனுப்பிட்டாங்களா? அனுப்புனாங்களா இல்லையா? உண்மையான சமூக நீதி ஆட்சியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சமூக நீதி ஆட்சி மாதிரி ஒரு போலியான ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ராம்நாத் கோவிந்த குடியரசுத் தலைவர் ஆக்கி அழகு பார்த்தது பிஜேபியில தான், பாரதிய ஜனதா கட்சி தான். எல்முருகனை மினிஸ்டர் ஆக்குனது யாரு? 2 முறை மினிஸ்டரா இருக்காருல்ல. நம்ம இனத்தை சேர்ந்தவர் தானே, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தானே. அவரை மினிஸ்டரா உட்கார வச்சது யாரு? மாநில தலைவர் ஆக்குனது யாரு? எப்பவுமே பட்டியலின மக்களுக்கு அதிகமான சலுகைகளையும் கட்சியிலே இதுல மட்டும் கிடையாது. நான் அக்காட்ட சொல்லும்போதே சொன்னேன், அக்கா இங்க இருந்து ஒரு தலைவர் வரணும்க்கா, நம்ம ஊர்ல இருந்து அடுத்த தலைவர் நம்ம தெருவுல இருந்து உருவாகும். என் காலத்துக்கு அப்புறம் நீங்க யாராவது ஒருத்தவங்க தகுதியா ரெடி பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா பட்டியல் இனத்தவர்களுக்கு ஒரு 10 பொறுப்பு இருக்குன்னா கம்பல்சரி 3 பொறுப்பு கொடுக்கணும். பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். இதெல்லாம் உண்மை. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, பட்டியலின மக்கள் கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியே தெரியும். ரேஷன் அரிசி வாங்குறீங்களா? யார் தராங்கன்னு தெரியுமா? அவங்க யாருக்காவது? ரேஷன் அரிசி யார் கொடுக்குறாங்க? ரேஷன் அரிசி கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்டாலின் கொடுக்கறாருங்கிறாங்க. ரேஷன் அரிசி கொடுக்கறது மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. மத்திய அரசாங்கம் வீடு கொடுக்கறது, மோடி வீடு கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்தது யாருக்காவது தெரியுமா? கலைத்தொழில் செய்யறவங்களுக்கு விஸ்வகர்மானா உலகத்தை படைத்தவன், பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலைத்தொழிலுக்கு நம்ம வந்து செலவடிக்கிறவங்க, பானை செய்யறவங்க, பாத்திரம் செய்யறவங்க, ஆசாரி, இவங்க எல்லாருக்குமே அந்த கட்டிட வேலை பாக்குறவங்க, இவங்க ஒரு 27 வகையான தொழில் வந்து அதுல வந்துடும். அத வந்து விஸ்வகர்மா அப்படிங்கறது உலகத்தை படைத்தவன் பிரம்மன் அப்படிங்கிற பேரால நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அவங்கள வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து படைக்கிற கடவுள், இதுக்காக அந்த பேர்ல கொண்டு வரும்.
அத ஜாதி பேர்ல இருக்கு அப்படின்னு அடையாளம் காட்டி நீங்க வேணான்ட்டாங்க. இப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கலைஞர் கைவினை திட்டம் சொல்லி இருக்காங்க. நீ விஸ்வகர்மா ஜாதி பேர்னா கலைஞருங்கிறது யார் பேர்? அப்ப என்ன மக்களை முட்டாள் நினைச்சிருக்காங்க? அப்ப மக்களை ஏமாத்திக்கிட்டா உங்களுக்கு அத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க, எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? எல்லாரும் யோசிச்சாங்க. இப்ப இருங்க, இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க எஸ்டி பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க. திரௌபதி முர்மு இருக்காங்களா குடியரசுத் தலைவர், அவங்க எஸ்டி. நம்ம எஸ்டியா இருக்கட்டும் எஸ்டியா இருக்கட்டும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மக்களும் என் மக்கள். இந்த பைப் கொடுக்குறாங்க, ஊர் தலைவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருங்களா, இந்த பைப் என்ன பட்டியலின மக்களுக்கு போடக்கூடாதுன்னா சொன்னாங்க. முதல்ல பட்டியலின மக்களுக்கு போடணுங்கிறது தான் மோடி கொடுத்த அறிக்கை. முதல்ல மக்கள் எங்க கஷ்டப்படுறாங்களோ எந்த ஏரியால இருக்கணுமோ அங்க போய் சேரணுங்கிறத அது ஒரு ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் இந்த வீடு கிடைக்கலங்கிற விஷயம் கூட உண்மையிலே தெரியாது. இது வந்து இங்க இருக்கிறவங்க அப்படியே மறைச்சிருக்கு. மத்திய அரசாங்கம் உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினைச்சிருக்கேன். அதுக்குதான் ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி படிச்சிருந்தா நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மோடி பேசுறத நம்ம காதுல கேட்கலாம். கேட்டிருந்தா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். மோடி என்ன செய்யறாரு நமக்கு தெரிஞ்சிருந்தா, மத்திய அரசாங்கம் என்ன செய்யறாரு நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்க மாட்டோமா? ரெண்டாவது, எல்லாருமே யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாருமே கடவுளை கும்பிடுறோமா இல்லையா? எல்லாருமே கடவுளை கும்பிடுறோங்களா? அது அல்லாவோ இயேசுவோ முருகனோ கிருஷ்ணனோ ஏதோ கல்லா இருந்தாலும் அதான் நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம கும்பிடுறவங்க. நம்ம எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாத யாராவது இருக்கீங்களாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம உண்மையான எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உண்மையான சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம். பாய் வீட்டு கஞ்சியும் குடிப்போம். சர்ச்சுக்கு போய் இயேசுவே என்னை காப்பாத்தணும் நம்ம சொல்லுவோம். நம்ம முருகன் மட்டும்தான் இல்ல, அம்மன் மட்டும்தான் இல்ல, பெருமாள் மட்டும்தான் இல்ல, எல்லா சாமியும் கும்பிடக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு சனாதனம் உள்ள ஒரு மக்கள் நம்மளோட கலாச்சாரம். இதுதான் நம்மள இத்தனை வருஷம் 2000 வருஷத்துக்கு மேல எப்ப தோன்றுச்சுன்னே தெரியாத நம்ம ஒரு மதம்னா அது இந்து மதம் தான். இவங்க உண்மையில இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களா யோசிச்சு பாத்தீங்கன்னா மதம் மாறினவங்க. இந்தியாவோட மூல மதம் இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல மலையில சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ கந்தகிரி மலைன்னு இருந்தது. வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. கோயில்ல மலை அப்படின்னாலே மலையில இருக்கிற சாமினாலே அது முருக கடவுள் தான். நம்ம முருகன் எல்லாமே எங்க இருப்பாரு? பழனி மலையில இருப்பாரு, திருப்பரங்குன்றத்துல இருப்பாரு, பழமுதிர் சோலையில இருப்பாரு, மலை மேலதான் இருப்பாரு, மருதமலையில இருப்பாரு, சுவாமி மலையில இருப்பாரு. அங்க இஸ்லாமியர்களா நம்ம மக்கள் மாறினாங்கல்ல, படையெடுப்புகள்னால மாறும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாமி கும்பிட இடம் வேணுமே நம்ம விட்டு கொடுத்தோம் ஒரு 33 சென்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்தோங்கிற மரியாதைக்காக அவங்க ஆடு மாடெல்லாம் வெட்டாம ஏன்னா நம்ம சாமியை கும்பிடுவோம். ஆடு மாடெல்லாம் வெட்டாம அவங்க ஒரு நல்ல ஒரு அமைதியான முறையில அவங்க வழிபாடு நடத்திக்கலாம். அங்க போய் நவாஸ் என்ன பண்றாரு, ஆட்டை வெட்டுவோம் மாட்டை வெட்டுவோம், நமக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றாங்க. இவங்க பிரச்சனை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க அல்லாவை கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசுவ கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கந்த சஷ்டி கவசத்தை ஆபாச பாட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம சாமிய கல்லுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? நம்ம எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. சாமி கும்பிட்டா தப்பு. இவங்க உண்மையான விஷயம் என்னன்னா, சாமி கும்பிடக்கூடாதுன்னு இந்து மக்களை மட்டும்தான் ஏன் சொல்றாங்க யோசிச்ச யாராவது யோசிச்சா அல்லாஹ் இவங்க கல்லுன்னு சொல்றாங்க. அல்லாவும் சாமி தானே, இயேசுவும் சாமி தானே. அது எந்த சாமியோ அது என் நம்பிக்கை. நீ அவங்க உணர்வுகளை புண்படுத்தலன்னா என் உணர்வையும் புண்படுத்தக்கூடாது. நீ உண்மையிலே கடவுள் எதிர்க்கிறனா மொத்த கடவுளையும் எதிர்க்கணும். அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இயேசு இல்லைன்னு சொல்லு, ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லு. இவங்க என்ன அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். இயேசு இல்லைன்னு சொன்னா பாதிரியார் கூப்பிட்டு சொல்லிடுவாரு, ஃபாதர் கூப்பிட்டு அவன் நம்ம இயேசு இல்லைன்னு சொல்லிட்டா ஓட்டு போடாதுன்னு போடுவாங்களா யாராவது? அதனால அவங்களுக்கு தைரியம் கிடையாது. இதே மசூதியில என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க ஒட்டுக்கா ஓட்டு போடாதீங்கன்னு. ஆனா இந்து மக்கள் மட்டும்தான் நம்ம சுய முடிவெடுத்து நம்மளா யாருக்கு தோணுதோ நம்ம ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கோம். இவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி விவரம் புரியலங்க. அவங்க பேசுறது நமக்கு புரியல. பின்னாடி தமிழ்காரவங்க எடுத்து பேசுறதுல எதை வளர்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் மட்டும்தான் பிரிச்சு வெளியே சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இவங்க இந்து கடவுளும் இந்து
கலாச்சாரமும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஓட்டு மொத்தமா வேணும் அவங்களுக்கு, பிரியக்கூடாது. இப்ப நம்ம பிரிச்சு போடுறோம்ல, நம்ம எல்லாம் மதம் மாறி ஒரு இஸ்லாமியரா போயிட்டோம், இல்ல ஒரு இயேசுவா ஒரு கிறிஸ்துவரா போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்டு என்ன பண்ணுவோம், மொத்தமா ஒரு கட்சிக்கு போடுவோம். நம்ம ஓட்டு பிரியாது. அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் தேவை, அதுக்காக நம்மள தவறா வழி நடத்துறாங்க. இன்னொன்னு, இவங்க வந்து சொல்றாங்கல்ல, மதுக்கடைகளை நாங்க மூட மாட்டோம், கஜானா இல்ல, என்னால மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்களா, உண்மையான காரணம் அது கிடையாது. என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? எல்லாம் இருக்கிற காசு போட்டு தாடி மாண்டா எல்லாம் பிடிச்சிட்டு தாடி கூட என்ன காரணம், என்ன போனாலும் அவங்க உயிரை போயிடுது. அப்புறம் பொம்பளை கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனாங்கல்ல, எத்தனை பெண்கள் இருந்தாங்க. இவங்க சொசைட்டியே கெடுக்கிறாங்க. என்ன உண்மையான காரணம்னா, நிறைய மதுக்கடைகள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. சாராய ஃபேக்டரி ஃபுல்லா யார் பேர்ல இருக்குன்னா திமுக இருக்கு. அவங்களுக்கு வருமானம் போயிடும். மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்ல, மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வருமானம் போயிடும். பொங்கல் பணம், பொங்கல் பரிசு தொகை கொரோனா டைம்ல ஏடிஎம்கே இருந்தப்ப, இவங்க வேற ஒரு கட்சி இருந்தப்போ என்ன சொன்னாங்க, 4000 ரூபாய் கொடுத்தா என்ன, 5000 ரூபாய் கொடுத்தா என்னன்னு சொன்னாங்களா இல்லையா? இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததையும் 1000 ரூபாய்க்கிட்டாங்க. 1000 ரூபாய்க்கிட்டு அதோட இல்லாம இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் 2000 ரூபாய் போடுவாங்க. ஏன் போடுவாங்க? ஓட்டுவாங்க மேடம். 2000 ஓட்டுக்கு ரொம்ப கீழே உள்ளவங்களுக்கு 35 கிலோ கொடுத்தாங்க. இப்ப சாதாரண 16 கிலோ தராங்க. அந்த 16 கிலோ மோடி கொடுக்குறாரு, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாரு. அந்த 35 கிலோ 16 கிலோ அதை டக்குன்னாங்க, அதை கொண்டா இதை கொண்டா படிக்கணும். அந்த பணம் வாங்க போது நான் கனகபுரம் போயிருந்தேன். இந்த பின்னால ஒரு டீ கடை இருக்குல்ல, அந்த அம்மா எங்க போச்சு, பொங்கல் பணம் போட்டாங்க, காடு பணம். என் வீட்டுக்காரன் வந்தா புதுசா எடுத்து போவாங்க, பேகல் ஓட்ட போட்டு வர ஒருத்தன் நின்னான். அவன் அந்த கலைஞர் கட்சிக்காரன். இப்பதான் 1000 பணம் வாங்கினீங்க, ஏடி ரொம்ப இதா பேசுறான். நீ நான் கொடுத்த அப்படின்னா, நீ இப்பதான் வாங்குற, டவுன் பஸ்ல ஏடி பார்ப்போம் ஒன்னு இழுத்து போடுறோம். நான் கேட்டேன், அவனை டிக்கெட் வாங்க சொல்றான், படம் தரனா கேள்வி. எல்லா பொங்கல்கிட்டையும் வாங்கணும், என்கிட்ட மட்டும் வாங்கணும். எத்தினி ஒண்ணு இருக்காங்க. அம்மா ஞாபகம் வருது. நமக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இலவச பேருந்து. எத்தனை பேர் இலவச பேருந்துல பயணிச்சுட்டு இருக்கீங்க? பஸ் ஏதாவது வருதா? பஸ் ஏதாவது வருதா? இன்னொரு 5-6 மாசத்துல அது மறுபடியும் க்ளோஸ் பண்ண போறாங்க. செய்யறது ஒண்ணு. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, முக்கியமா நம்ம வீட்டுல இருங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி மாசம் மீட்டர் குறிப்பேன், கரண்ட் பில் குறிப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா சொல்லலையா? இது வரைக்கும் நடந்துச்சா? அது மாசம் கரண்ட் பில் குறிப்பேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நடந்துச்சா? என்ன ஆச்சு? 100 ரூபாய் 200 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கட்டுறான். மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நம்ம ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட போக எல்லாம்